பிரியா, நீ ரொம்ப லக்கி தெரியுமா? பிரசாந்த் உன் கூடவே எப்பவும் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு இருக்காரு. உன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு. எங்க அவர் ஆளை காணோம்? ம் அவனுக்கு செட்டு சேர்ற வரைக்கும் என் பின்னாடியே சுத்துவான். அவனுக்கு செட்டு சேர்ந்துருச்சுன்னா அவங்க கூட பேசிட்டு ஜாலியா போயிடுவான். இவ்ளோ நேரம் அதான் சண்டை. ஆனா பிரியா, நீ என்ன வேணா சொல்லு, பிரசாந்த் கிடைக்க நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஒரு தங்கமான புருஷன் ஒரு லைஃப்ல கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனா நீங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஜெலசியா தான் இருக்கு. பாக்கையில அப்படிதான் தெரியும். கூட இருந்து பாரு, சின்னரா சண்டை போட்டுட்டே தான் இருப்போம். ஆமா, உன் ராஜா என்ன பண்றாரு? பாத்தியா, பேசுனியா? இப்பெல்லாம் அதை பத்தி சரியா பேசவே மாட்டேங்கிற. முதல்ல எல்லாம் கேட்கவே மாட்டோம். அப்பெல்லாம் ராஜா புராணம் பாடிட்டு, இப்ப நாங்க வாலண்டியரா கேட்டா கூட வாயே திறக்க மாட்டேங்கிற. ஏன் இப்படி இருக்க? அங்க பாரு, உன்னை கொஞ்ச நேரம் காணான்னு சொன்ன உடனே பிரசாந்த் வந்து நிக்கிறாரு. என்னடா? ரொம்ப நேரமா உன்னை ஆளை காணோம். அதான் என்ன பண்றேன்ட்டு பாக்கலான்னு வந்தேன். பாத்துட்டல்ல, நீ போ, நான் பின்னாடியே வரேன். இல்லடி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நான் அவங்களோட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்குடா என்ன வந்து தேடிட்டு இருக்க? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே இருக்க வேண்டியதானே? என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்றது வேலையா போச்சு. இது என்னடா வம்பா போச்சு? நான் என்ன பண்றான்னு சொல்லி பாக்கலான்னு வந்தா கடைசியில நீ என்னைய திட்டுற பாரு. எல்லா பொண்டாட்டிகளும் இப்படியே தான் இருப்பீங்க போல. இங்க பாரு, பேசாம போ. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதடா. ராதிகா, நீங்க இவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. எப்ப பாரு இப்படியே தான் சண்டை போட்டுட்டே இருப்பா. நான் சண்டை போடுறேனா? நானா முதல்ல ஆரம்பிக்கிறது? நீ தானே? பாத்தியா ராதிகா, ஒண்ணு இல்லாத விஷயத்தை இவன் தான் பெருசு பண்றான். என்கிட்ட சண்டை போடுறான். கடைசியில நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றான். என்ன சிரிக்கிறேன்? ஆமா, உங்க ரெண்டு பேர்த்து சண்டையும் பார்க்கும்போது உண்மையான சண்டை மாதிரி இல்ல, காதல் சண்டை மாதிரி இருக்கு. அம்மா தாயே, நான் ஒன்னும் அப்படி ராதிகாட்ட சொல்லவே இல்லை. அவங்க மனசுல இருக்கறத அவங்க சொல்றாங்க. என்ன முறைக்காத, நான் கிளம்புறேன். வரேன் ராதிகா. சரி பிரசாந்த், நீ சொல்றது சரிதான் ராதிகா. நாங்க ரெண்டு பேரும் உண்மையா சண்டை போடுறது இல்ல, சும்மா எப்பவும் இப்படிதான் செல்லமா சண்டை போட்டுட்டே இருப்போம். எங்க அம்மா கூட கேட்பாங்க, ஏன் இப்படி மாப்பிள்ளையிட்ட சும்மா சண்டை போட்டுட்டே இருக்க? அவர் எது சொன்னாலும் சரி சரின்னு போனேன். ஆனா அப்படி போனா ஒரு சந்தோஷம் இருக்காதுல்ல. நான் சண்டை போட்டு எப்பவும் கோவமா போயிடுவேன். அவன் என் பின்னாடி வந்து என்ன சமாதானப்படுத்துவான். சில டைம் அவனே ரொம்ப கோவமா இருந்தானா நானே போய் அவனை சமாதானப்படுத்துவேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கையில ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். உண்மையிலே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல. ராஜா கதை என்ன ஆச்சு? பிரியா, ராஜாக்கு வேற பக்கம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அதனால அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டான். ஏய், என்ன சொல்ற நீ? உன்னை பிரேக்கப் பண்ணிட்டானா? நீ அவனுக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணியடி. அவன் செலவுக்கு கூட நீ தானே காசு கொடுத்துட்டு இருந்த. அப்படி இருந்துமா அவன் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டான்? ஏய் பிரியா. என்னடா? ஏய், வெண்ணிலா வந்திருக்கா. வாங்க போய் அவளை பார்க்கலாம். நீ போடா, நாங்க வரோம். ம். கவி, இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே மகாலட்சுமியே எழுந்து இங்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? ஓஹோ, சாருக்கு இவ்வளோ நாளா நான் நல்லா இல்லை, அசிங்கமாக இருந்திருக்கேன். இந்த சாரி கட்டும்போது அப்படியே மகாலட்சுமி நேரில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கு, அப்படித்தானே? ஆமா, அதான உண்மை. ம். ஏய், நான் எடுத்து கொடுத்த சாரி உனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்து எடுத்திருப்பேன். உனக்கு தெரியாதா? சரி வாங்க, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாம தானே முன்னாடி நிற்கணும். மாமாவே இங்கே வந்து நின்றுட்டு இருந்தா அத்தையை தான் எல்லாம் தப்பாக பேசுவாங்க. சீக்கிரம் வாங்க போகலாம். இப்பவே நீ பொறுப்பெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்ட. ஏன் கவிதா? நான் எப்போ உங்களை காதலிக்க ஆரம்பிச்சனோ
அப்போவே எனக்கு பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லா விஷயத்துலேயும். சரி வாங்க, சீக்கிரம் போகலாம், டைம் ஆயிடும். என்னங்க அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். ம் சரி வரேன். அம்மா லதா, அந்த பூத்தட்டை எடுத்துட்டு வா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி பிரித்து கோத்தரணும். இதோ கொண்டு வரேம்மா. டேய் மாமா, எனக்கு எப்போ இந்த மாதிரி தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்? எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குடா. அது கொஞ்சம் லேட் ஆனாலும் இதை விட உனக்கு சிறப்பாக நான் பண்ணுவேன் எல்லா விஷயமும். கவி, உன்னோட வாழ்க்கையில் நீ எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்திருப்ப. ஆனால் எல்லா விஷயத்துக்கும் ஒரு படி மேலே தான் நான் உன்னை வச்சிருப்பேன். டேய், நமக்கு காதலிக்கிற வயசெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த வயசையெல்லாம் தாண்டி நான் எப்போவோ வந்துட்டேன். ஏதோ போனா போது நீ பேசுறத கேட்குறியேன்னு நான் கேட்டுட்டு இருந்தா, நீ ரொம்ப தாண்டா பேசுகிற. எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தான். கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்குன்னு தாங்குவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம்தான். குழந்தை பிறந்தோடனே சுத்தமாக கண்டுக்க மாட்டீங்க. உங்கள் வேலைன்னே சுற்றிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லாட்டி என் புள்ள என் பையன்னு போயிடும். அதான நேச்சர், அப்படிதான் நடக்கும். ஆனாலும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதையும் நான் பார்க்குறேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு. ராதா, நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? என்ன இது கேள்வி கிரிஷ்? எல்லா பொண்ணுக்கும் இது சந்தோஷமா தானே இருக்கும். எனக்கும் சந்தோஷம்தான். ராதா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? என்ன? இங்க எல்லாத்துக்கு முன்னாடி இருக்கோம். என்கிட்ட சண்டை போடுற மாதிரி எதுவும் பேசாதீங்க. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் நான் ஒன்றும் பேச மாட்டேன். நான் ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது. கோபமும் படாதீங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கீங்க? என்னங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் இப்பதானே சொன்னேன் எல்லாரும் இருக்காங்க, சண்டை போடுற மாதிரி பேசக்கூடாதுன்னு. திரும்பவும் அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. கிரிஷ், ஆ சொல்லுங்க ராதா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்படியே என் கூட சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. கிரிஷ், நானும் யார்கிட்ட போய் சண்டையும் போட மாட்டேன். யாராவது என்கிட்ட சண்டைக்கு வந்தால் அந்த சண்டையும் விட மாட்டேன். இப்போ சொல்லுங்க, நான் சண்டை போடுறேனா இல்லை நீங்கள் சண்டை போடுறீங்களா? என்ன வெண்ணிலா, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கார்த்திக் சொன்ன மாதிரியே எங்கள் அப்பா கூடயும் என் தம்பி கூடயும் என்னை சேர்த்து வச்சுட்டான். ராதா அப்பப்போ என்னை பார்க்கும்போது பேசுவா. ஆனால் அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியலையே. அவன் நினச்சானா என் தம்பி என்கிட்டேருந்து பிரிச்சுட்டானா? ஏய், லூசு மாதிரி பேசாதம்மா. அவ எப்படி பிரிப்பா? அவ ஊ தம்பி. அது மட்டும் இல்ல, ராதா அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. அது எப்படி சொல்கிறீங்க? அது ஏன்னா, இப்போ ராதா என் தங்கச்சி. என் தங்கச்சி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டா. சரிதான். ஏங்க, எனக்கு எங்கள் அப்பா கூட 2 நாள் இருந்துட்டு வரலான்னு ஆசையாக இருக்கு. நீங்கள் தான். வெண்ணிலா, என்ன பேசுற நீ? ஃபங்க்ஷன் வரைக்கும் தான் உங்க சித்தி தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷனும் முடிஞ்சது. போன உடனே மூட்டையை கட்டிட்டு கிளம்ப வேண்டிதான். எனக்காக நீங்கள் இது கூட செய்ய மாட்டீங்கல்ல? சரி, கார்த்திக் கிட்ட பேசி நான் ஏதாவது ரெடி பண்றேன். மூஞ்சி இப்படி வச்சிருக்காத. சரிங்க. உனக்கு உண்மையிலேயே தைரியம்தான். உங்க குடும்பத்து மேல இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு நீ எப்படி என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அதுவா, காதலுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதனால தான் கண்மூடித்தனமாக உங்கள் பின்னாடி வந்துட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. இன்னும் என் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கீங்களே, அது போதாதா எனக்கு? எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்ததில்லை.
ஆனால் அம்மா ஞாபகம் அடிக்கடி வரும். அதனால தான் நான் எங்கள் அப்பாவை தேடிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் அம்மா இருந்திருந்தா என்னை கண்டிப்பாக ஒதுக்கி வச்சிருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அம்மாவா நீங்கள் கிடைச்சிட்டீங்க. இப்போ என் தம்பிக்கு ராதா, இனி தேவாக்கு தான். அவளுக்கு ஒரு நல்ல பையன் கிடைச்சிட்டா எனக்கு அது போதுங்க. ஆனா உங்க குடும்பமே சேர்ந்து உங்க சித்தியை நல்லா ஏமாத்துறீங்கடி. ம் என்ன சித்தி சொன்னா சரி, நீங்க சொன்னா சரி, நீங்க சொன்னா பேச்ச மீற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவங்க உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. உங்க சித்தியோட சம்மதத்தை எல்லாம் யாரு கேக்குறீங்க?